நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நீங்க தனுசு நடத்தாத பார்ட்டிகளே கிடையாது. நீங்க சுசித்ரா சொல்லுது 150 பார்ட்டி நடக்கும். இப்போ இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி, போதையில் வரும், என்ன சரக்கு வரும். இந்த முடிவை எடுத்தது லதா. ரஜினி என்ன சொன்னாரா, சம்மந்திதாப்பா கூட வாங்கிக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நீங்க கஸ்தூரி ராஜா வாங்கின கடனுக்கு ரஜினிக்கு நோட்டீஸ் போகுது. போத்ரா முழுதாக அவதானித்த லதா ரஜினிகாந்த் மகட்ட சொல்லுது, உன் புடிச்ச எல்லாம் தெருவில் விட்டு தெரியுறான். ஆனா சீன்ல லதா ரஜினிகாந்த் காட்டுறது இல்லையா? நீங்க எப்போ வராது இது. ஏன்னா நயன்தாரா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அந்த அம்மா சொல்லுது, நான் தனுஷோடு நடித்த காலத்துல பல கசப்பான அனுபவங்களை நான் பெற்றேன். தனுஷுக்கே பல வீடியோ போட்டுமே, பல சிவகார்த்திகேயன் உருவாக்கி இருக்கலாம், பல விக்னேஸ்வரனை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் உருவாக்குவதற்கு முன்பு நீ உன்னை உருவாக்கிக்கொள். எங்க அப்பா சேர்த்துன சொத்து நாளைக்கு உன் கடங்கார போற எங்க வந்துருவான். இதுதான் ஐஸ்வர்யா பிரச்சனை. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க விவாகரத்து இன்னைக்கு உறுதியாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீதிமன்றத்துல 2 பேருமே ஆஜராயிருக்காங்க. இன்னைக்கு தான் 3 முறையா வரல, இன்னைக்கு ஆஜராயிருக்காங்க. அதுதான் இப்ப சேருவாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். இப்ப பிரிவு உறுதியாயிருக்கு. அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. ஓராண்டு காலம் 2 பேருடைய வழக்கறிஞர் கொண்டு ஆஜரானாங்க. இறுதி நீதிமன்றம் பல தவணைகளை கொடுத்தது, பல ஆலோசனைகளை சொன்னது, பல உத்தரவுகளை போட்டது. வீட்டில் இருக்க பெரியவங்களும் பேசுனாங்க. ஆனால் இந்த அத்தனை நீதிமன்ற நடவடிக்கைகள், குடும்ப உறுப்பினர்களுடைய சேர்த்து வைக்கக்கூடிய நடவடிக்கை அத்தனையும் நீங்கள் காலாவதியாகி 2 பேரும் பிரிவது என்ற முடிவில் மிக உறுதியாக இருந்து பிரியக்கூடிய நாட்களும் வந்துவிட்டது. ஏன் இந்த பிரிவுன்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் லதா ரஜினிகாந்த் ஜோடி, இப்போ இந்த ஜோடி ஏறக்குறைய ஒரு தலைமுறையை கடந்து விட்டது. எந்த சச்சரவும் சண்டையும் இல்லை. லதா எதை சொல்லுகிறாரோ அதை அப்படி ரஜினி அப்படியே கேட்டுக்கிறார். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ரஜினி லதாவிடமிருந்து பிரிய விரும்பி சொத்துக்களை பூரா நீயே எடுத்துக்க, என்னை நிம்மதியாக விட்டு நான் இமயமலைக்கு போகிறேன். இப்போ உடம்பு சரியில்லாதப்ப கூட நம்ம அப்படிதான் நினைச்சோம். அவர் எதுவும் நடிக்க வேண்டாம், உடம்பு நல்லா இருந்தா போதும், யாரும் அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு நினைச்சோம். அப்போ இது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இந்த குழந்தைங்களாம் பிறந்து. ஆனால் அப்போ துக்ளக் ஷோ, இதயம் பேசு மணியன் இப்போ போன்றவர்கள்லாம் சமரசம் பண்ணி அந்த குடும்ப உறவை வலுப்படுத்தி விட்டார்கள். அதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. இப்போ எல்லார் வாழ்க்கையிலையும் இது போன்ற விபத்து நடக்குது. அந்த விபத்திலிருந்து மீண்டும் வரதான் வாழ்க்கை. இதுதான் இப்போ அதே கதை தான் ஐஸ்வர்யா தனுஷ். ஐஸ்வர்யாவை நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மோகனுடைய மகனுக்கு கட்டுவதற்கு ரஜினிக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் அதை தாண்டி ஐஸ்வர்யாவை தனுஷை காதலித்து கரம் பிடித்தார். இதுக்கு முழு உதவி யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விஜயகுமாருடைய மூத்த பெண்ணு வனிதா. இவங்க லவ்வுக்கு அவங்க வீட்டில் தான் அது மீட்டிங் பாயிண்ட. வனிதா விஜய் அவங்க வீட்டில் தான் மீட்டிங் பாயிண்ட. இதுதான் இவர்களுடைய திருமண உறவு. இப்போ 2 ஆண் மகவு 2 பேருமே நீங்கள் வயதுக்கு வந்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். இதன் பிறகு அப்பா அம்மா பிரிவதை அந்த 2 பசங்களும் ஏற்றுக்கொள்ள மிகப்பெரிய மன அழுத்தம். இப்போ ஏன் தனுஷ் மேலே என்ன புகார்னு கேட்டால், இந்த முடிவை எடுத்தது லதா ரஜினிகாந்த். என்ன காரணம்னா,
சொத்துக்கள், அவருடைய வருமானங்கள் அத்தனையும் நீங்கள் தனுஷை பொறுத்த வரைக்கும் சேமிக்காமல் அழிந்து கொண்டு இருக்கிறது. சரி, சொந்த படம்லாம் எடுத்தாரு இல்லையா? எல்லாம் எடுத்தாரு. ஆனால் நீங்க இப்ப வீடு கட்டி வச்சிருக்காரு. இந்த வீடு இது எப்ப கட்டியிருக்கணும்? நீங்க 20 வருடங்களுக்கு முன்பு கட்டியிருக்கணும். நல்லா உச்சத்துல பணம் வரும்போதே கட்டலையே. அப்ப என்ன நடக்குதுன்னா, பல கோடி ரூபாய் கடன். மேலும் நீங்க திரைப்பட நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கதாநாயகனா இருக்கணும். இப்ப ரஜினி 76 வயசுல கதாநாயகனா இருக்காரு. இதுதான் தனுஷுக்கும் சிம்புக்கு, விஜய் அத்தனை பேருக்குமான ஒரு உணர்வு. ஆனால் இது பல கோடி இருப்பா. கங்குவா படம் வந்தது, சிவகுமாருடைய சேமிப்பு, ஜோதிகாவுடைய சேமிப்பு, சூர்யாவுடைய சேமிப்பு எல்லாம் இப்போ நட்டத்தில் இருக்கு. நீங்கள் ஞானவேல் ராஜா பெரிய இழப்பு. இந்த இழப்பு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பணம் தான், பொருளாதாரம் தான், கோடிகளில் இழந்துடும். நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வரமாதிரியே எல்லாமே போயிடும், பல கோடி போயிடும். நீங்கள் சினிமா எடுக்கிறதுல நீங்கள் பெரிய கம்பெனி ஏவிஎம் சொந்த படம் நம்ம செட்டியார் ஐயா தான் படம் எடுக்கிறதையே நிறுத்திட்டாங்க. ஜெமினி சினிமா, ஜெமினி வாசன் அவர் தான் பல பிரமாணமான படங்களை கொடுத்தவர். அவர் திரைப்படத்தை அவர் காலத்தையும் நிறுத்திட்டார். ஆர்பி சௌத்ரி, இப்போ ராமநாராயண, குஞ்சுமோன், அவங்களதெல்லாம் பட்ஜெட் கம்மியா இருந்துச்சு, நல்லா முடியல. நீங்க என்ன காரணம்னா, இன்னைக்கு பெரிய பட்ஜெட் படம் தான் ஓடுது. ஏறக்குறைய ஒரு 200-300 கோடி ரூபாய் பட்ஜெட் ஓட வேண்டியது. தனுஷு உடைய அப்பா கஸ்தூரி ராஜா எப்போ தனுஷை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தினாரோ அதே காலகட்டத்தில் தான் விஜய் ஐசி சந்திரசேகர் அறிமுகப்படுத்தினார். விஜய் இன்னைக்கு எங்க இருக்கார்? உச்சத்துல இருக்காரு. 150 கோடி ரூபாய் சம்பளம், 500 கோடி ரூபாய் வியாபாரம். ஏன் இந்த உச்சத்துக்கு தனுஷ் வர முடியல? அதுதான் குடும்பத்துல சண்டை. குடும்பத்துல ஏன்னா ஊதாரித்தனமா செலவு செஞ்சுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பண்ணாரு அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க பல சிவகார்த்திகேயனை உருவாக்கி இருக்கலாம், பல விக்னேஸ்வரனை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் உருவாக்குவதற்கு முன்பு நீ உன்னை உருவாக்கிக்கொள். இப்போ 1 பைசா எல்லாம் தெருவில் விட்டுட்ட, என் சொத்துக்கு நாளைக்கு பங்கம் வந்துடும், என்னுடைய எங்க அப்பன் சேர்த்தின சொத்து நாளைக்கு உன் கடங்காரம் போற எங்க வந்துடுவான். இதுதான் ஐஸ்வர்யா பிரச்சனை. 2 பொண்ணு, அப்புறம் சொத்து 2 பிள்ளைங்களுக்கு. அப்போ ஐஸ்வர்யா அம்மா லதாரிக்கு என்ன சொல்லுது, புருஷன் எல்லாம் தொலைச்சிட்டே இருக்கான். ஒரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு கடங்காரம் போற இங்க ரவுண்டு கட்டி நிற்பான். எங்க ரஜினி மருமகன் தானே பெரிய லேபிள், உங்களை வச்சுதாங்க கொடுத்தோம் வசதின்னு அப்படிதான் சொல்லுவோம். நீங்க கஸ்தூரி ராஜா வாங்கின கடனுக்கு போத்துரான ஒரு மாறுவாடி ரஜினிக்கு நோட்டீஸ் அனுப்புறான். ரஜினி என்ன சொன்னாராம், என் சம்மந்தி தாப்பா கூட வாங்கிக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இப்ப நீங்களே இருக்கீங்க, நான் ஒரு கடன் கேட்கறேன், அப்ப நல்லவருப்பா ஏதாவது கொடுப்பா வாங்கிக்கலாம்னா நான் கொடுக்கல, உங்களுக்கு நோட்டீஸ் விட்டா ரஜினிக்கு நோட்டீஸ் போகுது. போத்துரா நீங்க தானே சொன்னீங்க, நான் வாயில சொன்னேன். சம்மந்தி நல்லா இருப்பா, நிறைய படம் எடுக்கிறார், கஸ்தூரி நிறைய படம் எடுத்தார், அப்போ குடு வாங்கிக்கலாம். இதை போற போக்கில் சொல்றதுதான். ஆனா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே பணம் கொடுங்க நோட்டீஸ், அப்போ வாயில சொன்னதுக்கே நோட்டீஸ்னா ரஜினியுடைய மருமகன், ரஜினி மகளை கட்டினவன், பாதி சொத்து வரணும்ல அவனே நோட்டீஸ் விடுவான். மருமக கடன் வாங்கியிருக்கான், உங்களெல்லாம் நம்பிதாப்பா கொடுத்தேன், வட்டி குட்டி சட்டி மீட்டர் வட்டி எல்லாம் போட்டு ஒரு 7 கோடி வந்துருச்சு. இப்படி 10 கணக்காரன்னா 70 கோடி. நீங்க சினிமால கோடி தான், லட்சமா 1000லாம் கிடையாது. ஒரு படம் வந்தா ஒரு 100 கோடி 200 கோடி லாபம் கிடைக்கும், போனா 200 கோடி போயிடும். அதுலதான் அவங்க எந்திரிக்க முடியும். எப்படி எந்திரிக்க முடியும்? இப்போ இந்த அமரன் படம் 200 கோடி ரூபாய் பட்ஜெட். ஆமா, 200 கோடி ரூபாய் இப்போ பணம் எடுத்துட்டு லாபத்துல ஓடுதுங்கிறாங்க. கங்குவா படம் அதே போல ஒரு 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டு, ஓடவே இல்லை. அந்த அம்மா ஜோதிகா சொல்லுது, தயவுசெய்து படத்தை பாருங்க. ஏன் காசு போட்டுருக்குறேன், இவ்வளவு காசை போட்ட எல்லா காசும் எங்க உழைப்பெல்லாம் அதுல போச்சுங்க. ஞானவேல் ராஜா அப்படி எங்களுக்கு தெருவில் ஓடி விட்டுட்டாரு, தயவுசெய்து பாருங்க கெஞ்சறாங்க. அப்போ ஜாக்பாட் தான், அடிச்சா கோடி போனா தெரு கோடி. அப்போ இதான் சினிமா. அப்போ
இந்த இந்த நிலையை முழுதாக அவதானித்த லதா ரஜினிகாந்த் மகனை சொல்லுது, உன் புருஷன் எல்லாம் தெருவில் விட்டு தெரியுறான். ஆனா சீன்ல லதா ரஜினிகாந்த் காட்டுறது இல்லையா? நீங்க எப்போ வராது நீ ஏன்னா கணவனுக்கு மனைவிக்கு தானே சண்டை. இப்ப மாமியார் இடையில வரப்ப சொல்லி ரஜினி எல்லாம் சேரட்டுன்னு சொல்றாரு, கூப்பிட்டு பேசுறாரு. அது குடும்பம் பிரிந்து போய் விடக்கூடாது என்பதுல எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. ஆனால் நீங்க ஊதாரி மருமகன் சொத்து அழிச்சது 2 பசங்களையும் தெருவில் விட்டுறக்கூடாதுல்ல. பிள்ளைங்களுக்காவது வேற என்ன பண்ணுவீங்க? ஊர் பெரிய மனுஷன் என்ன பண்ணுவாங்க? அப்பா சொத்தெல்லாம் மாத்தி பேரம் பேர் எழுது பார்த்தது இல்லையா? அப்படித்தான் அவ்வளவுதான். அந்த பையன் மேல அது எப்போ நீங்க இப்ப மைனரா இருக்கான், மேஜரான பொழுது அவன் விற்க முடியும். அப்படி எக்ரிமெண்ட் போடுங்குவான். இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிச்சுக்கலாம். அப்ப நல்ல சோறு கொடுங்கப்பா உங்க அப்பனுக்கு, சொத்த கத்து பேர் எடுக்க வித்து போடுவான். அப்போ இதேதான் இங்க. இப்போ ஏன்னா ரஜினி மருமகனை எவனா கடன் கொடுப்பான், யாரு வேண்டுமானாலும் கடன் கொடுப்பான், எவன் வேணாலும் எத்தனை கோடி ஃபைனான்ஸ் பண்ணுவான், எத்தனை படமான எடுக்கலாம். அப்போ இதையெல்லாம் நீங்க இப்போ நயன்தாரா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அந்த அம்மா சொல்லுது, நான் தனுஷோடு நடித்த காலத்துல பல கசப்பான அனுபவங்களை நான் பெற்றேனுங்க. தனுஷுக்கே பல வீடியோ போட்டுமே. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு நடிகர் வளர்த்தி கொள்ள அவர் தயாரா என்னவா இருக்காரு. நீங்க இப்போ ஏதோ ஒரு வகையில பணம் வருது, ஏதோ ஒரு வகையில பணம் செலவாருது. நீங்க தனுஷ் நடத்தாத பார்ட்டிகளே கிடையாது. நீங்க சுசித்ரா சொல்லுது 150 பார்ட்டி நடக்கும். இப்போ இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி, போதையில் வரும், என்னென்ன சரக்கு வரும், காக்டெயில் பார்ட்டி வரும். அப்போ இதுதான் இவருடைய இயற்கையான குணாம்சம். இதுக்குதான் பயந்து இவங்க இப்ப வேண்டாம் அப்படின்னு ஒரே முடிவா இருக்கு. திருத்த முடியாத ஊதாரிகளை நீங்க அவரு இப்போ கருங்காலி மாலை போட்டிருக்காரு, வெளியில தெரியுற மாதிரி, உள்ள போட்டா கூட யாருக்கும் தெரியாது, பாதி உள்ள பாதி வெளியே. ஏன் என் மேல வருகிற எல்லாம் அதாவது மந்திரம் தந்திரம் எல்லாம் மந்திரிச்சு ஜோசி கொடுத்துருக்காரு, எனக்கு வராது, எல்லாம் கருங்காலி மாலை தடுத்து கொள்ளும். நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி நீ எல்லாம் கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சிட்டு படுக்கணும்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ கருங்காலி மாலையை போட்டு தன் மீது வருகிற அத்தனை விமர்சனங்களையும் தடுப்பதற்காக அந்த கருங்காலி மாலையை வெளியில தெரியும் மாதிரி இப்போ போட்டுட்டு தனுஷ் இருக்கிறார். ஆனா திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரே விமர்சனம்னா ரஜினியுடைய மருமகன் தனுஷ் உச்சபட்சத்துக்கு போயிருக்க வேண்டிய ஒரு நடிகர் தன்னுடைய காலம் முழுக்க அந்த முயற்சியை செய்யாமல் எங்க திரும்பினாலும் தனுஷ் மேலதான் விமர்சனம், எந்த பெண்ணை பார்த்தாலும் தனுஷ் மேலதான் விமர்சனம், எல்லா விமர்சனம் தனுஷ் மேலதான். அப்போ இவர் காதல் மன்னன் ஆயிட்டாரு. அப்போ என்ன, காசும் போகுது, தன்னுடைய சொத்துக்களும் நாளைக்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் ஐஸ்வர்யா கனத்த இதயத்தோடு அந்த 2 மகன்களுக்கு எதிர்காலத்தை, சொத்துக்களை, பண்ணை வீடுகளை, பல கோடி பணங்களை பாதுகாக்கிறாரு. ஆனா அவங்க ஃபங்க்ஷன் நடத்தினாலும் அப்பா கூட பசங்க போயிட்டு வருது, அம்மா கூட போயிட்டு வருது, ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறாங்க. அப்ப எல்லாம் பசங்க எல்லாம் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க. இல்ல அது அம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒரே இடத்துல இருந்தா தானமா அது சிறப்பு. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பா அடுத்த வீதியில, மகன் 3வது வீதியில, அம்மா 4வது வீதியில மட்டும் சேர்ந்து இருந்துக்கிறது, அம்மா 4வது வீதியில, இதான் குடும்பம். அது ஏஆர் ரஹ்மான், சாயிரா பானா இருக்கட்டும், நீங்க தனுஷ், புகழ்பெற்ற ஆட்கள்கிட்ட உள்ள பலவீனங்கள் இதுதான். புகழ் இருக்கு, பணம் இருக்கே தவிர நிம்மதி இல்லை. இந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தமிழ் ரசிகர்கள், தமிழ் உணர்வாளர்கள் அத்தனை பேருடைய வேண்டுகோளும். இதை அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை, அதுதான் வருத்தம். நன்றிங்க ஐயா. ஐஸ்வர்யா தனுஷ் விவாகரத்து கனத்த இதயத்தோட தான் நம்மளும் அதை எதிர்நோக்கிறோம். குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக அமையணும், அதை தான் நீங்களும் ஆசைப்படுறீங்க. தொடர்ந்து இது போல பாப்போங்க ஐயா. நன்றி, வணக்கம். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.